So it's a very opportune moment for us. It's a moment of celebration because we are sitting here with Perumal Murugan, who has just won the JCB Prize for Literature 2023. And I have to be very honest to admit that I'm still a little awestruck and having a very fangirl moment because I've followed your writing, sir, since I think way back to Resolve, Pyre, One Part Woman, Punachi. I have gone back again and again to read those books. And I think most of us, I think most of us here will resonate with that thought. I'm going to dive straight into the questions. So migration plays a very important role in Firebird, with Muthu having to leave his family home and land to find somewhere to settle. And how do you examine and explore the whole concept of migration and how it impacts Muthu's identity, his relationships, and his overall journey in the entire narrative? அனைவருக்கும் வணக்கம். இந்த ஃபயர்பேர்ட் இந்த நாவலை பொறுத்த வரைக்கும் இடம்பெயர்தல் அப்படிங்கிறது இதனுடைய மையமான பொருள். எனக்கு பொதுவாக இந்த இடம்பெயர்தலை பற்றி எழுதுறதுல ரொம்ப ஆர்வம் உண்டு. என்னுடைய முதல் நாவலே அப்படி ஒரு இடம்பெயர்தல் பற்றியானது தான். ஏறுவெயில்னு தமிழில் எழுதின, ரைசிங் ஹீட்டுன்னு இங்கிலீஷில் வந்திருக்கு. அது ஒரு இடம்பெயர்தலை மையமாக கொண்ட ஒரு நாவல் தான். அதுவும் ரொம்ப பக்கத்திலேயே இடம்பெயர்றது, அதுவே மிகப்பெரிய வலியை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அது அந்த நாவலில் எழுதின அந்த இடம்பெயரல்ங்கிறது அதனுடைய வலியை நானே அனுபவித்தது. அது So migration has always been a central theme of whatever I have written. And the very first novel that I wrote, which was called Eruvayil, translated as The Rising Heat, is actually based on this. And what is very significant is it comes from personal experience, something that I intimately experienced myself. அதே போல் எங்கள் முன்னோர்களுடைய கதைகளில் ஏராளமான கதைகள் இந்த இடம்பெயரல் பற்றி தான் இருக்கும். நான் இன்றைக்கி என்னுடைய சொந்த ஊர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது கூட எங்கள் முன்னோர்களுடைய கதையை கேட்டால் அது சொந்த ஊர் இல்லை அப்படின்னு தான் அர்த்தமாகும். எப்போதாவது சந்தர்ப்பத்தில் எங்கள் ஊரில் இருந்து எங்கள் குடும்பத்தை மட்டும், இன்றைக்கி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 குடும்பம் இருக்குது, எங்களை தனியாக பிரித்து சொல்லிடுவாங்க. இவங்கெல்லாம் வேறு இடத்துலேருந்து இங்கே குடியேறினவங்க அப்படின்ட்டு. எவ்வளவு கிட்டத்தட்ட 200 வருஷம் இருக்கும். ஆனால் 200 வருஷம் ஆகியும் அந்த ஊருக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு அந்நியமானவர்களாக நாங்கள் இருப்போம். So this whole question of migration and being a migrant and the migrant experience goes back to even the time of my ancestors. So although I claim to come from a certain place, which is a native place, if I go back and ask the people in my family, my ancestors, they will say that this is not your native place. And we have been in the place where I am from, where I claim to be from, for more than 200 years. But even today, 30 families in the village that surrounds us, we are looked at as the people who've come from elsewhere. அதனால் ஒரு கிராம வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பல ஆண்டுகள் ஆனால் கூட அப்படியான ஒரு அடையாளம், இவங்க எங்கேருந்தோ வந்தவங்க அப்படிங்கிற அடையாளம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரியான கதைகள் நிறைய எனக்கு தெரியும், என்னுடைய முன்னோர்கள் சொன்னது, நானே அனுபவித்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த இடம்பெயரல் பற்றி எழுதுறதுல எனக்கு ரொம்ப ஆர்வம் உண்டு.
அப்படி என்னுடைய ஒரு முன்னோருடைய கதை தான் வந்து இந்த ஃபயர் பேர்டில் நான் எழுதியிருக்கிறது. So this particular migrant experience is very quintessential of the rural experiences, and I have had the opportunity to witness this not just in immediate families but in my own, and the inspiration for Firebird came from the life of one of my own ancestors. இதில் முத்து அந்த மாதிரி இடம்பெயர்ந்து போகிறத நான் எழுதும்போது எனக்குள்ள பலவிதமான யோசனைகள் இருந்துச்சு. அவன் வந்து எதை தேடி போகிறான், வெறும் நிலத்தை தேடி போகிறானா, அவன் வாழ்க்கையை தேடி போகிறானா, அவனுக்கான ஒரு அடையாளம் வந்து எங்கே தொலைஞ்சு போச்சு, அதை எங்கே தேடுறான், இப்படி பல கோணங்களில் நான் வந்து இதை யோசித்தேன். அப்படி யோசிக்கும்போது எனக்கு நம்ம மனித சமூகம் பற்றியான அதை பற்றியான ஒரு உணர்வு கூட தோன்றியது. எப்படின்னா, மனித சமூகம் ஆதியிலிருந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நிலை கொண்டு வாழ்ந்தது அப்படிங்கிறது சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தான். நிலை கொண்டு வாழ்கிறதுக்கு முன்னால் உணவுக்காக இடம்பெயர்ந்து கொண்டே இருந்தாங்க. நிலை கொண்டு வாழ ஆரம்பித்ததுக்கப்புறம் அவர்களால் அந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போகிறதுங்கிறது மிகப்பெரிய துயரம் சார்ந்த ஒரு விஷயமாக மாறி போயிடுச்சு. Okay. So when I started documenting Muthu's story, there was several questions that emerged. So in his migration, what is it that Muthu was seeking? What were his identity battles? Where did he go finding them? So when I began to look at all this from multiple angles, what emerged for me was this was actually true of the larger human condition itself. With respect to human habitation, the very fact that humans have settled in places only goes back to a few thousand years. Before that, we were nomads, we were searching for food. Once we became settlers, then uprooting and going elsewhere became enormously difficult. And this is what I explored. அதனால் அப்புறம் ரெண்டு விதமாக வந்து முத்துவை பற்றி எழுதணுங்கிறது என் மனசில் இருந்தது. ஒன்று, பழைய உறவு, பழைய நிலம், அதிலிருந்து அவன் விடுபடுவதற்கு எவ்வளவு தவிக்கிறான், அந்த துயரத்தை கொண்டு வரணும் என்பது என்னுடைய முதல் எண்ணம். அதற்கப்புறம் புதிய இடத்தை நோக்கி அவன் பயணம் செய்கிறான். அது ஒரு பயணம்தான். இடம்பெயரல்ங்கிறது ஒரு பயணம்தான். எப்போதும் பயணம் வந்து மனிதர்களுக்கு பலவிதமான அனுபவங்களை தரும், வாழ்க்கை பார்வையை வந்து விசாலமாக்கும். அது அவனுக்குள்ளே எப்படி நிகழ்கிறது, இந்த இரண்டு அம்சங்களை மையமாக வச்சு தான் இந்த இடம்பெயரெல்லாம் நான் எழுதினேன். Right. So when it came to documenting, looking at Muthu's life, I looked at it from two principal angles. One was his angst, the angst of his uprooting himself from the existing world. The second was the aspect of migration. Migration is nothing but a journey that is revelatory, that brings about a great many new perspectives to life. So this is what I actually explored when I was documenting life. Thank you. That explains a lot more about Firebird for me now. There are intersections of caste, of gender, of class, which you narrate through your story in a very intimate and a very strident tone. It's because I think you know it so well yourself. But you're navigating this very complex societal structure within caste, within gender, within class, through the narrative. What is it that you want the society to reflect on, or your readers to take away from the book? What is it that you're giving to the readers to take away? அதாவது ஒரு நம்ம சமூகத்தை பொறுத்த வரைக்கும் ஜாதி, வர்க்கம், இந்த ரெண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு இருக்குது பாருங்கள், அது அவ்வளவு கிளியராக நாம் வந்து சொல்லிட முடியாது.
நாம் இந்த இடத்துல வர்க்கம் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா நாம் எதிர்பார்க்காத வகையில் அங்கே ஜாதி வந்து நின்றோம். இந்த இடத்துல ஜாதி தான் இருக்குது அப்படின்னு நாம் பார்க்கும்போது அங்கே நம்ம எதிர்பார்க்காத வகையில் அங்கே வந்து வர்க்கம் வந்து நின்றோம். இப்படி அதே போல் ஜெண்டர் தொடர்பாகவும் அதுதான். நாம் ஜெண்டர் வித்தியாசத்தை வந்து அவ்வளவு கிளியராக பார்க்குறதில்ல. இப்போ இந்த ஒரு 10-20 வருஷமாக தான் நாம் கொஞ்சம் இதை பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதனால் இந்த மூணுக்கும் இடையே உள்ள விஷயங்கள் இருக்குது பாருங்கள், அதை ஒரு எழுத்தாளனாக எப்படி கையாளுறது அப்படிங்கிறது ஒரு சவாலான ஒரு விஷயம்தான். So this caste class line between caste and class is actually very, very blurred. So if you pick an example that is in the face of that of class, you will find there is a caste narrative to it, and vice versa. With respect to gender, it goes with the same battle. The line has always been very, very blurred. It's only in the last 10 to 20 years that we have actually begun delving deeper into this concept of gender and questioning it. And this is the principal challenge for a writer, to be able to find out what that thin line between caste, class and gender is. நான் ஒரு ரைட்டராக இதில் வந்து 2 விஷயத்தை வந்து நான் செய்வேன். எப்படின்னா, ஒன்று, ஒரு 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 சம்பவத்தை எழுதும்போது யார் பாதிக்கப்பட்டவர்களோ அவர்களுடைய கோணத்திலிருந்து அந்த விஷயத்தை வந்து டிஸ்கிரிப்டிவ் பண்ணுறது, அது என்னுடைய ஃபஸ்ட்டு இது. அதனால் எப்போதும் பாதிக்கப்பட்டவர்களுடைய கோணம்ங்கிறது தான் என்னுடைய எல்லா படைப்புகள்லையும் இருக்கக்கூடிய முதல் விஷயம். So I look at it as a writer, I look at it from 2 perspectives. The first one is from the point of view of the person who has been impacted. So this becomes a very, very principal point, and to look at it from the angle of the person who has been impacted, the person who is suffering, is the first way, a manner in which I approach it as a writer. ரெண்டாவது, அது பெரும்பாலும் எல்லா எழுத்தாளர்களும் செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான். எந்த பாத்திரத்தை பற்றி எழுதுகிறோமோ அந்த பாத்திரத்துடைய கோணத்திலிருந்து ஒரு விஷயத்தை சிந்திப்பது. அந்த பாத்திரத்துக்கு என்ன நியாயம், ஒரு செயலில் ஈடுபடும் போது அவர்கள் பக்கத்து நியாயம் என்ன, அது பொது வெளியில் தவறாக கூட இருக்கலாம், ஆனால் அந்த பாத்திரத்துக்குன்னு ஒரு நியாயம் இருக்கும். அதை என்ன என்று அதை கண்டுபிடித்து அதை வெளிப்படுத்துவது. இந்த 2 விஷயம்தான் நான் எப்போதும் என்னுடைய படைப்புகளில் மையமாக வச்சுக்குவேன். So the second aspect is, whoever I am talking about, the character that I'm talking about, what is justice to this particular character? It may not be universal justice, but from the perspective of this particular character that has been fleshed out in the book, what is justice? What angle does justice come in? This is something that many writers do, and this is what is the second aspect that I have explored in my writing. அதனால் ரீடர்ஸ் படிக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் எந்த ஒரு சூழலை, எந்த வாழ்க்கை சூழலை விவரிக்கிறேனோ அதை புரிந்து கொள்வது, அதுதான் நான் வந்து ரீடர்ஸுக்கு முதல்ல கொடுக்கக்கூடியது. அதற்கப்புறம் அதிலிருந்து அவங்க வந்து எந்த பக்கம் நியாயம் இருக்குது, எந்த பக்கம் நியாயம் இல்லை என்பதெல்லாம் ரீடர்ஸுடைய முடிவுக்கு நான் வந்து எப்போதுமே விட்டுருவேன். அதுதான் என்னுடைய நோக்கம். அந்த சூழலை புரிந்து கொள்வதற்கான எல்லா அம்சங்களையும் கொடுத்துட்டா போதும், அதற்கப்புறம் முடிவு வந்து ரீடர்ஸ்கிட்ட. So when a reader picks up my book and goes through it, what I want to present is the entire circumstance that surrounds a particular incident. Then to debate whether what the character has done is just or unjust to the circumstance is completely left to the reader. I do not interfere. What I do is merely present the canvas, the circumstance, the entire canvas, so that the reader can make that inference. Thank you. I'm going on picking up every point in the narrative that stood out for me and to all of us who read the book. Land is also not just a physical
space in your book, and for any of your books for that matter. It has a symbolism around it. It actually, land here, what I read, when I read Firebird, I felt it was like a living, breathing character in its own right. Now, the search for a suitable land for Muthu is obviously is search for hope. Is his search. There's a longing. There's an aspiration for a better life. There's also something that will nail his identity for him. So, how did land then fit into your entire overall narrative for Firebird? ஆமாம், நம்ம சொசைட்டியில் வந்து நிலம்ங்கிறது எப்போதுமே நிலமாக மட்டும் அது அர்த்தமாகாது. நீங்கள் நம்முடைய மரபு இலக்கியங்கள், அது எந்த மொழியாக இருந்தாலும் சரி, தமிழாக இருந்தாலும் சரி, சான்ஸ்கிரிட்டாக இருந்தாலும் சரி, எந்த மொழியாக இருந்தாலும் சரி, இந்தியில் கூட பிரேம்சந்துடைய ரைட்டிங்ஸ் எல்லாம் படித்தோம்னாலும் நீங்கள் எதுலேயுமே நிலம் வந்து நிலமாக மட்டும் அர்த்தமாகாது. அது வேறு பலவிதமான அர்த்தங்களை தரக்கூடியதாக மாறும். ஏன்னு சொன்னால், நிலம் வந்து அதுதான் மனிதர்களுடைய குணங்களை வடிவமைக்கக்கூடியது. ஒரு நீர்வளம் உள்ள ஒரு நிலம் சார்ந்து வாழக்கூடியவர்களுடைய வாழ்க்கை முறை, அவங்களுடைய குணாம்சம், அவங்களுடைய உணவு முறை, இதெல்லாம் வேறையாக இருக்கும். அதே நீர்வளம் அவ்வளவு இல்லாதவர்களுடைய அந்த பகுதியில் வாழக்கூடியவர்களுடைய குணாம்சம், இதெல்லாம் வேறையாக இருக்கும். ஆக நிலம் வந்து அந்த மாதிரி மனிதர்களை வடிவமைப்பதில் மிகப்பெரிய பங்கு வகிக்கக்கூடியது. So, if you look at any kind of regional literature, land is never just land. It brings with it many, many layers of meaning. If you look at Sanskrit literature, look at Tamil literature, you look at Hindi, where Premchand has written a great many pieces of work, novels. Land is never just land. What does land do? Land manifests the many qualities of humans. For example, if we're talking about land around water bodies, then the attributes of humans who live around these water areas is going to be very different from that of a different landscape. That's what land does. Land gives you many, many veins to explore the human condition. நிலத்தை பெண்ணுக்கு குறியீடாக சொல்லக்கூடிய வழக்கம் நம்முடைய மரபில் உண்டு. நிலமென்னும் நல்லாள் அப்படின்னு திருக்குறளில் வரும். இன்றைக்கி கூட நீங்கள் விவசாய சடங்குகளில் பார்த்திங்கன்னா, நிலத்தை பெண்ணாக கருதி சில சடங்குகளை செய்யக்கூடிய வழக்கம் இன்றைக்கும் இருக்குது. முதல் விதைக்கும் போது ஒரு பெண்ணுடைய கையில் கொடுத்து தான் நிலத்தில் போடுவாங்க. ஆக நிலமும் பெண்ணும் இரண்டுமே வளத்தினுடைய குறியீடு என்று பார்க்கக்கூடிய பார்வை இருக்குது. அந்த மாதிரியான ஒரு பின்னணியிலிருந்து தான் நான் வந்தவன். அதனால் என்னுடைய படைப்புகள்லேயும் நிலம் வெறுமனே நிலமாக மட்டும் அர்த்தம் தராது, வேற பல அர்த்தங்களை தரக்கூடியதாக இருக்கும். So land has also always been attributed to the qualities of a woman. So in a farmland, for example, the very first seed is always sown by a woman. That's simply because land and women are regarded as eternal symbols of fertility, of growth. So all this comes out in my creative work. These are some of the things that I have looked at. இந்த நாவலில் மட்டுமல்ல, ஃபயர்பேர்டில் மட்டும் இல்லை, இன்னும் குறிப்பாக சீசன்ஸ் ஆஃப் த பாம்னு ஒரு நாவல் எழுதியிருக்கேன். அந்த நாவலில் பார்த்திங்கன்னா, நிலத்தை வந்து ஒரு ரொம்ப உயிருள்ள ஒரு கேரக்டராக கொண்டு வர்றதுக்கு ரொம்பவே நான் அதில் முயற்சி பண்ணியிருப்பேன். எந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சுன்னு இல்லை தெரியல, ஆனால் வந்து அந்த மாதிரி கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியை வந்து பண்ணியிருப்பேன். அது மாதிரி ஒவ்வொரு நாவல்லையும் ஒவ்வொன்று இருக்கும். இப்போ இந்த ஃபயர்பேர்ட்லேயும் நீங்கள் நிலத்தை இந்த மாதிரி குறியீடாவோ உருவகமாகவோ வைத்து பார்க்கும்போது முத்துவினுடைய வாழ்க்கை, இன்னும் அது சார்ந்த அவனுடைய உறவுகளுடைய வாழ்க்கை, அதனுடைய பரிமாணங்கள், நிறைய விஷயங்கள் பிடிபடுவதற்கான வாய்ப்பு வந்து அதில் இருக்குது. In my work, Seasons of the Palm, I have tried to play with a very different attribute of land, which is darkness. Took a lot of effort,
but I have tried to play with a different attribute. And if you look at Firebird, you will be able to draw many parallel threads between land and Muthu's life. How the land responds to different times in Muthu's period, and how it becomes a symbol for his life itself. Muthu is also portrayed as a believer of omens. He has superstitions, he has faith. And it springs up in great detail from time to time in the entire story. Does it give him strength, or does it give him the guidance to face these kind of challenges? And on a more personal note, do you also live your life like that? அதாவது நம்ம வாழ்க்கை வந்து முழுக்க முழுக்க பகுத்தறிவால் ஆனது அப்படின்னு நாம் சொல்ல முடியாது. அதே போல் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் எல்லாவற்றையுமே நாம் மூட நம்பிக்கை அப்படின்னும் நாம் சொல்லிட முடியாது. சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் நாம் இயற்கையிடமிருந்து சில சமிக்ஞைகளை நாம் வந்து எடுத்துக்கிறது உண்டு. அது இந்த மாதிரி நிலம் சார்ந்த ஒரு விவசாய வாழ்க்கையில், நில உடைமை வாழ்க்கையில் அது நிறையவே இருக்கும். So it's not easy. It's not life is not something that is driven by pure logic or only by pure reason. It is driven largely by beliefs. And when you grow up with these beliefs, one cannot not also say that beliefs are always superstitious. In a farmer's life, a lot of meaning is drawn from the natural elements around him. This continues. This is continued through the generations, and and this helps us make decisions. When we have belief systems, it helps us make decisions that are not purely just driven by logic alone. ஒரு முத்து வந்து நிறைய குழப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அவன். அப்போ அந்த குழப்பத்தோடவே பயணம் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. ஏதோ ஒரு இடத்துல ஒவ்வொன்றுக்கும் முடிவு வரணும். அப்போ அவன் என்ன பண்ணுவான், அந்த முடிவை எடுப்பதற்கு ஒரு பறவை கத்திக்கொண்டு போவது, அதை பார்த்த உடனே இது ரொம்ப பொருத்தமானது என்று சொல்லி தான் எடுக்கக்கூடிய முடிவை அந்த பறவை மேலே மாற்றுவான். மாடு ஒரு இடத்துல படுத்துக்கிட்டா இந்த இடம்தான் தனக்குரியதுன்னு சொல்லுது மாடு என்று அவன் எடுத்துக்கொள்வான். இதெல்லாம் வந்து அவனுடைய பதற்றம், குழப்பம் இவற்றிலிருந்து விடுபட்டு ஒரு அடுத்த கட்டத்து முடிவை நோக்கி செல்வதற்கான ஒரு அம்சம். அதுதான் வந்து இதில் அப்படித்தான் நான் இந்த நாவலில் இந்த நம்பிக்கைகளை வந்து பயன்படுத்தியிருக்கிறேன். So when it comes to beliefs in Firebird especially, there is a lot of confusion in Muthu's mind during his journey and during the many things that happened to him. And when he is in this confused state, wondering what decision to make, a bird flies and makes a lot of noise. And to him, that becomes a direction to make decisions. Similarly, there is an incident in the book where one of the bulls crashes and falls down at a particular piece of land right at the beginning of the book. This becomes the indication for Muthu to say that this is where he is going to settle down. So it becomes easy for him to make decisions based on these symbols that he draws, because he is in a position where he's not able to make a clear decision himself. So he gets the support from signs, basically. I suppose yes. looks around for it, yes. I'm going to take you back to the fact that the story of Firebird unfolds against a very sort of in movement, changing social and economic paradigm, especially of the region of Konganadu. And there is this conflict, there is this portrayal of conflict between the traditional and what is more contemporary. How did you manage to
navigate this clash, to show the clash in the book, the clash of the traditional and the modern? கொங்கு தமிழ்நாட்டினுடைய மேற்கு மாவட்டங்கள் ஒரு 5-6 மாவட்டங்கள் சேர்ந்த பகுதி தான் வந்து கொங்கு நாடு அப்படின்னு சொல்கிறது. இது வந்து 1980க்கு முன்னால் அந்த பகுதி இருந்த முறை வேறு, இன்றைக்கி அந்த பகுதி இருக்கக்கூடிய முறை வேறு, ரெண்டும் மிகப்பெரிய மாற்றம். நீங்கள் 1980க்கு முன்னாடி அரிசியை கண்ணில் பார்க்குறதுங்கிறதே அரிது அப்படின்னு இருந்த ஒரு ஊர் அந்த பகுதி. இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய இடம் வகிக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த மாற்றம் எப்படி நடந்தது என்பது மிகப்பெரிய ஆய்வுக்குரிய ஒரு விஷயம். So, what is Kongu Nadu? Kongu Nadu is about 5 to 6 districts in the western part of Tamil Nadu. And if you look at the historical significance of this land, before 1980, it was very, very starkly different. And before the 1980s, rice was a rarity. But today, Kongu Nadu is the highest grosser in terms of GDP for Tamil Nadu. So there has been so much change in what happened before the 1980s to now. ரெண்டு விஷயம் அதுக்கு நான் சொல்லுவேன். அந்த பகுதியில் இவ்வளவு பெரிய மாற்றம் வந்ததுக்கான காரணம் அப்படின்னு சொன்னால், அந்த பகுதி மக்களுடைய கடினமான உழைப்பு. அதில் எல்லா ஜாதியையும், நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஜாதியினுடைய உழைப்புன்னு இல்லை, எல்லா ஜாதியினுடைய உழைப்பையும் நீங்கள் வந்து பார்க்க முடியும். அது இல்லாமல் மிக குறிப்பாக பெண்களுடைய உழைப்பு, அது ரொம்ப முக்கியமானது அந்த பகுதியில். இன்றைக்கும் நீங்கள் அதை பார்க்கலாம். தமிழ்நாட்டினுடைய மற்ற பகுதியில் ஒரு நிலவுடைமை ஜாதிகளில் இருக்கக்கூடிய பெண்கள், அவர்களுடைய வாழ்க்கை முறைக்கும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் வாழ்க்கை முறைக்கும் பெரிய வேறுபாடு இருக்கிறத பார்க்கலாம். கடும் உழைப்பு, இவையெல்லாம் சேர்ந்து தான் இந்த மாற்றத்தை கொண்டு வந்தது. அப்புறம் நவீனமாக வந்த விஷயங்களை இந்த பகுதி எப்படி உள்வாங்கி கொண்டது, நிலத்தையும் விடாமல் அதே சமயம் ஒரு நவீன வாழ்க்கை முறைக்கு மாறுவது, இந்த இரண்டையும் எப்படி ஒரு பேலன்ஸாக கொண்டு போனாங்கங்கிறது உண்மையில் அது ஒரு தனித்த ஆய்வுக்குரிய ஒரு விஷயம்தான். So the land with respect to Kongu Nadu, if you look at it, at the many reasons why this land, there's been such a big transformation in terms of prosperity, it goes back to one principal ingredient, is enormous hard work across all communities. This has been very, very important. That was one aspect. The second is in the farming community. If you look at farming communities elsewhere and the farming community in the Kongu Nadu region, you will see the enormous amount of hard work put in by women. And this is very, very uncommon because it's enormous work, and a lot of that actually comes out in the book. If you read Firebird, comes out in the book about the enormous amount of hard work that the women put in. And Sir says that this is a great topic to research on how this transformation has happened. So to take you back to the family structure, which is portrayed as Muthu's family, and the constant changing dynamics in the relationships within all the brothers, especially once the property is divided. How do the actions of Muthu's brothers and their wives impact Muthu's life and his decisions? And were you also trying to portray the role of the family, what it used to be in the past and what it is now, or how we interpret our relationships within a family system? அதாவது இது ஒரு நிலவுடைமை அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த குடும்பம் இருக்குது பாருங்க, அதை பற்றி நம்ம நிறைய யோசிக்க வேண்டிய விஷயம். அது பொதுவாக ஒரு 2 பழமொழி சொல்லுவாங்க. ஒன்று பங்காளி பழி எடுப்பான் அப்படின்னு ஒரு பழமொழி. அதாவது எப்போதுமே
அண்ணன் தம்பியாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு கட்டத்தில் வந்து எதிரியாக மாறிடுவாங்க. அது தந்தைக்கே எதிரியாக மாறிடுவாங்க. அது தோளுக்கு மேலே வளர்ந்துட்டால் பங்காளி ஆகிடுவான். பையன் வந்து மகன் பங்காளி ஆகிடுவான், அப்பனுக்கே எதிராக மாறிடுவான். இப்படி வந்து 2 விதமான வழக்கு சொல்லுவாங்க. அப்படித்தான் நாம் வந்து இந்த முத்துவுடைய ஃபேமிலியையும் பார்க்கணும். அந்த கூட்டு குடும்பம், அந்த நில உடைமை, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பு பாசம் எல்லாம் வந்து ஒரு கட்டம் வரைக்கும் தான். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து மாறிடும். நீங்கள் பறவைகளில் பார்த்தீங்கன்னா கோழியவே எடுத்துக்கிட்டோம்னா கோழி குஞ்சுகளையெல்லாம் வளர்க்கும். காக்கை கழுகு இதுகிட்ட இருந்து பாதுகாத்து அதையெல்லாம் விரட்டி பாஞ்சு விரட்டி வளர்க்கும். கொஞ்சம் பெருசான உடனே அந்த குஞ்சுகளையே பக்கத்தில் வரவிடாது, அதை கொத்தி தானே கொத்தி விரட்டும். இந்த தன்மை தான் நீங்கள் நில உடைமை குடும்ப அமைப்பிலையும் பார்க்கலாம். So when it comes to land and family, there is a lot to examine and look at, and goes back to one particular proverb that says relatives will take revenge. That's what it fundamentally goes to. And if you look at farming communities, when children are raised and when the boys become taller than the father, then the father is viewed very, very differently. And that's exactly what happens in Muthu's life as well. When there is a question of land and land division, all the charm and the love and the warmth that existed in joint families, in the joint family, and for the larger narrative in joint families, becomes questionable, and it changes almost overnight. And this is an example you can even see in birds, in farm stock and livestock birds. Hens, for example, raise their chicks with fierce protection. They will protect the chicks from crows, from different kinds of predators. But once the chicks grow up, then the roosters and hens will start pecking the grown-up chicks and will not allow the chicks to come any close to them. So this is something that happens in farming communities everywhere. The question of where the family transitions when the question of land is involved. True everywhere, I suppose. Yes, it is actually. It's a universal truth, I would say. Before I open it out for questions, I just have one last question. Who is the firebird according to you? இது இந்த நாவலுக்கு வந்து நான் ஆலண்டா பச்சி அப்படின்னு தலைப்பு வச்சேன். அது வந்து நீங்கள் ஒரு ஃபோக்லோரில் வரக்கூடிய ஒரு கற்பனையான ஒரு பறவை. அந்த பறவைக்கு அந்த சொல்லுக்கு நேரடியான சொல் இங்கிலீஷில் இல்லை, அதனால் ஃபயர் பேர்டுன்னு இங்கிலீஷில் டைட்டில் வச்சோம். இதில் பெருமா தான் ஆலண்டா பச்சி அப்படிங்கிறது பெருமாவுடைய மாமியார், அவங்களுடைய கோணம். அவங்க 2 இடங்களில் பெருமாவை திட்டும்போது அந்த மாதிரியான வார்த்தையை பயன்படுத்தி சொல்லுவாங்க. ஒரு வகையில் நமக்கு இதில் இருக்கிற எல்லா கேரக்டரையும் பார்த்துட்டு வரும்போது பெருமாதான் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஏன்னு சொன்னால் பெருமா வந்து தன்னுடைய குடும்பம் அதை பாதுகாக்கிறதுக்கு எதை வேணாலும் செய்கிறதுக்கு தயாராக இருப்பாள். அந்த மாதிரியான ஒரு வேகமும் ஒரு உத்வேகமும் ஒரு கோபமும் ஆங்காரமும் உள்ள ஒரு பெண்ணாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதனால் நீங்கள் பெருமாவை தான் ஆலண்டா பட்சியாக பார்க்க முடியும்னு எனக்கு தோணுது. மற்றவர்களை சில கிரிட்டிக்ஸ் வந்து அந்த மாதிரி மற்ற கேரக்டரெல்லாம் கூட இதுக்கு பொருத்தி பார்க்குறாங்க. அது அவரவர்களுடைய ரீடிங் சார்ந்த ஒரு விஷயம்னு தான் நினைக்கிறேன். So the name that I had for this novel actually was Alanda Pakchi, which draws from folklore, and but there is actually no English equivalent to Alanda Pakchi, so that's why we settled on Firebird. So if one looks at where this name surfaces in the book, Peruma's mother-in-law addresses Peruma as the firebird in 2 instances in the book, simply because from her perspective,
it looks like Peruma would do anything to safeguard the interests of her family. Right from her righteous anger to her indignation to her fierce protective quality, she'd do anything. So, from the mother-in-law's perspective, it is Peruma who is the firebird. But there have been critics who have examined other characters and also drawn comparisons to the firebird and to other characters in the book. So I suppose that's left to reader perception. Right, thank you. In my head also, I thought Peruma was the firebird. Not really having examined the myth so much myself, but I just identified her with Peruma.